சந்தியா, இதை இன்னும் டீப்பா இன்வெஸ்டிகேட் பண்றேன். சம் லிங்க் இஸ் மிஸ்ஸிங் சம்வேர். நம்ம சீக்கிரமே இதை கண்டுபிடிக்கலாம். மேடம், இவர்தான் அவரு. ஹலோ மேம், ஐ எம் டாக்டர் கமல். டாக்டர் கமல்? எஸ். ப்ளீஸ் கம் வித் மீ. Do you know him? Arvind. He's my patient. Patient? டாக்டர், இது சந்தியா, அரவிந்தோட வைஃப். ஹாய். ஹலோ. நான் ஒரு சைக்காட்ரிஸ்ட். அரவிந்துக்கு நான் தான் ட்ரீட்மெண்ட் பண்ணேன். அரவிந்துக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறமா அவரோட இன்ஜுரிஸ் ரெக்கவரி ஆனதும் டாக்டர்ஸ் சில ரொட்டீன் சைக்காலஜி டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரிப்போர்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு அவருக்கு சில சைக்காலஜிஸ்ட் இஷ்யூஸ் இருந்திருக்குன்னு. அதனால தான் நான் உள்ள வந்தேன். நான் அரவிந்தை அசஸ் பண்ணும்போது அப்போதான் எனக்கு அவர் டெலிஷனல் PTSDயில் கஷ்டப்படுறாருன்னு தெரிஞ்சது. ஸோ நான் என் ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்தேன். உங்கள் பொண்ணு மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்கன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் இதுதான் ரியாலிட்டி. நாம் இதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். You have to move on. அணு இல்லைங்கிறது என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. கவலைப்படாதீங்க, அதான் இப்போ உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குல்ல. நான் கொடுக்குற மெடிகேஷன்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. ப்ராப்பர் மெடிகேஷன்ஸ் எடுத்துக்கிட்டா நிஜமா சொல்றேன், கண்டிப்பா ஒரு நாள் நீங்க ரெக்கவர் ஆயிடுவீங்க. I'm trying, but என்னால ஏத்துக்கவே முடியல. டாக்டர், அரவிந்த் அணு கூட மால்க்கு போனது, ஸ்டாக்கரை பார்த்தது, அவனை ஷூட் பண்ணது, what do you make of it? Yes, it's surely the precipitation of signs. போஸ்ட் டிராமாட்டிக் ஸ்ட்ரெஸ்ஸோட அறிகுறிகள். நான் ஒரு 2 மாசமா அரவிந்த் கூட கான்டாக்ட்ல இல்ல. கண்டிப்பா ஒரு மெடிசன்ஸ் எடுத்திருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். இது கூடவே மற்ற சில விஷயங்களும் அவரை இந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு தள்ளி இருக்கலாம். நான் ஒரு விஷயம் சொல்லணும். நான் அரவிந்த் தான் ரீஹாபிலிட்டேஷன்ல ட்ரீட் பண்ணிட்டு இருக்கேன். நான் எழுந்ததும் முதல்ல ஒன்னதான் பார்க்கணும். டெலியூஷன்ஸை நான் பார்த்திருக்கேன். ஓகேவா? ஃபோன் யூஸ் பண்றத குறைச்சுக்கமா. அனு, டைமுக்கு கரெக்டா சாப்பிடு. அடிக்கடி அவரு அணுவையும் அப்புறம் ஸ்டாக்கரையும் கற்பனை பண்ணிப்பாரு. அவர் பொண்ணை ஹராஸ் பண்ண ஸ்டாக்கரை அவரால் எதுவும் பண்ண முடியலன்னு அவர் ரொம்ப கில்ட்டியா இருந்தாரு. இதான் நடந்தது. என்னால இதை நம்பவே முடியல. அனு உயிரோட இருக்காளா? அவர் கூட இருக்கா அப்படிங்கிற அளவுக்கு ஒருத்தரால டெலியூஷன் ஆக முடியுமா? அனு, என்ன பண்ற? படத்துக்கு லேட் ஆகுது. I see you tomorrow. Okay, bye. Hey, Hanu. எப்ப பார்த்தாலும் ஃபோன் தானா? என்ன பாய் ஃப்ரெண்டா? ஒரு பாப்கார்ன். அனு, நீ போ, நான் வரேன். அனு, கொஞ்சம் வந்துடுறேன். என்னால நம்ப முடியல. நான் அவரை விட்டுட்டு போயிருக்க கூடாது. நான் இந்த மாதிரி கேஸ முதல் முறையா பாக்குறேன். ஜஸ்ட் கான்ட் பிலீவ் இட்.
வெல் பேடிஎஸ்டியில் கஷ்டப்படுற 24% பேருக்கு இந்த மாதிரி டெல்யூஷன்ஸ் வரும். பார்த்தி, அரவிந்த கூட்டிட்டு வாங்க. ஓகே மேம். ரைட் பண்ணுங்க. ஓகே சார். எத்தனை மணி ஆனாலும் பரவாயில்ல. சரிங்க சார். புரியுதா? சார். சார் அவனை உள்ள கூட்டிட்டு வா. ஓகே சார். மேம், விஷால் இஸ் ஹியர். விஷால், ஏன் இதெல்லாம் முன்னாடியே என்கிட்ட சொல்லல? நான் உன்கிட்ட சொல்றதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணேன், ஆனா உன்னை ரீச் பண்ணவே முடியல. வா, மேடம் கூப்பிடுறாங்க. ஏய், ஏ அரவிந்த், வேணா அரவிந்த். அரவிந்த், சொல்றது கேளு. பக்கத்துல வராத. முட்டாள்தனமா எதுவும் பண்ணாத. கிட்ட வராதுன்னு சொன்ன. டோன்ட் கம். நான் சொல்றத கேளு அரவிந்த். வேணா அரவிந்த். வராத அரவிந்த். அரவிந்த், அசையாத. ஷூட் பண்றவ. அரவிந்த் டெரரிஸ்ட் இல்லைன்னு நான் நம்புறேன். அவரை கூட்டிட்டு போய் அவருக்கு சரியான ட்ரீட்மெண்ட் கொடுங்க. பார்த்தி, அரவிந்த் தப்பிச்சிட்டான். அவனை பிடிக்கணும். இது எப்படி ஹேண்டில் பண்றதுன்னே தெரியல சார். ஐம் நீ ட்ரைங். அதை வந்து ஏய், வண்டி நிறுத்து. ஸ்டாப் தி கார். யார் நீங்க? நீங்க என்ன பண்றீங்க? மாலுக்கு போ. சார், எந்த மால் சார்? எதை சொல்றீங்க? என் பொண்ணு எங்க இருக்கான்னு காட்டு. போ. மரியாதை அந்த மாலுக்கு போ. ஒழுங்கா போ. சார், நான் போறேன் சார். இல்ல நான் உன்னை கொன்னு போட்டுருவேன். என்ன மரியாதை அந்த மாலுக்கு போ. சார், எனக்கு எதுவும் புரியல. எந்த மாலை சொல்றீங்க? ஏய், போடா. சார், போறேன் சார். போயிட்டு இருக்கேன் சார். ஒழுங்கா வேகமா போ. வேண்டாம் சார், என்ன ஷூட் பண்ணாதீங்க. ஏய் சார், இறங்குடா. யார் வாடா. சார் நீங்க? சார், வா. எனக்கு எதுவும் புரியல சார். சொல்லுடா. சார், யார் சார் என் நீங்க? பொண்ணு எங்க? சார், நான் எதுவும் பண்ணல சார். ப்ளீஸ் சார், என்னை விட்டுருங்க சொல்லலன்னு வை. சார். உன்னை please சார். கொன்னுடுவேன். எனக்கு எதுவும் தெரியாது சார். ஏய், சார், என்னை ஒழுங்கா விடுங்க சொல்லிடு. சார். ப்ளீஸ். அரவிந்த், 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 ப்ளீஸ் லெட் ஹிம் கோ. நான் உங்க பொண்ணை கூட்டிட்டு வரேன். ஓகே அரவிந்த், ப்ளீஸ் நான் சொல்றது கேளுங்க. கைஸ், ஹோல்ட் த ஃபயர். அரவிந்த், நான் சொல்றது கேளுங்க. கண்டிப்பா நான் உங்க பொண்ணை கூட்டிட்டு வரேன். டோன்ட் ஷூட் ஹிம். அரவிந்த், அவரை விட்டுடுங்க. அனு இஸ் சேஃப். மிஸ்டர் அரவிந்த், ப்ளீஸ் லெட் ஹிம் கோ. நிஜமா உங்க பொண்ணு பத்திரமா இருக்கா? வேணாம். அரவிந்த், அரவிந்த், ப்ளீஸ் வேணாம். லிசன் டு சொல்றத கேளு. மீ. will you? அரவிந்த், ப்ளீஸ் சொல்றது கேளுங்க. அரவிந்த், பாத்து என்ன பண்றீங்க நீங்க? நம்ம கிட்ட வேற ஆப்ஷனே இல்ல மேம். கால் தி ஆம்புலன்ஸ் குயிக். கவலைப்படாத அரவிந்த், உனக்கு ஒன்றும் ஆகாது. நீ கவலைப்படாத.
எனது பயமே என்னை கொள்ள என்னை தூரத்தும் எனது நிழலும் ஏன் நான் வாழ்கிறேன் தெரியவில்லை யாரை நம்பி வாழ இங்கே தன்னந்தனியே தவிக்கும் மனது மனது பின்னை ஒடுக்கி அதிகாரங்கள் மனதை நொறுக்க எனது மனது கரைந்து வழிய எனது கண்கள் நீரை பொழிய பாவங்கள் அது வந்து உன்னை சிதைக்க மனது சபிக்கின்ற